யூஸா அப்படின்னு சொல்ல நம்பருக்கையும் உடனே டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போய் நின்ன அந்த ஹேலோட ப்ரெஷர் அவ்வளோ இதுவாக இருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சென்ஸ் பண்ணது இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க ஹீரோட தங்கச்சியுமே இச்சிக்கோ இச்சிக்கோன்னு சொல்லிட்டு கதறிட்டு அந்த ரூமுக்கு வர ஹீரோட தங்கச்சி இச்சிக்கோ அதை கரீனா தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்ல அந்த ரூக்கிய பொண்ணுமே உடனே ஹேலோ இருக்க பிளேஸுக்கு போக நம்ம ஹீரோவா என்னை கழட்டி விட்டு போடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவள் அதெல்லாம் கண்டுக்காம நேரம் அந்த ஹேலோ கிட்ட போயிடுறா. நம்ம ஹீரோவா எப்படியோ தட்டு மாதிரி அந்த ஹேலோ இருக்க பிளேஸ்க்கு வந்துடுறான். ரூக்கியாவா செம ஷாக் ஆகிற, இப்படி இவன் மூவ் பண்ணுறான், நான் அந்த ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி தானே அவனை கட்டி போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோவோட தங்கச்சி அந்த ஹேலோவும் பிடிச்சி வச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோவா அந்த கட்டி வச்சது ஸ்பிரிட் எனர்ஜி இருக்கிற கயிறை பிடிச்சி அறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அதுக்கு ரூக்கியாவுமே இதெல்லாம் உன்னால் அறக்க முடியாது, ஒரு ஹியூமனால் ஏதாவது அறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அதெல்லாம் கேட்காம விடாமல் இது பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு நம்ம ஹீரோவுமே அந்த ஸ்பிரிட் எனர்ஜி இருக்கிற கயிறு அறுத்துடுறான். ரூக்கியக்கா செம ஷாக், எப்படி ஒரு ஹியூமனால இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவா கயிறை அறுத்துட்டு நேரம் டீமன் கிட்ட போய் அட்டாக் பண்ண போவ நம்ம ரூக்கியாவா இல்லை அங்கே போகாத, அவனால் அதுக்கு முன்னாடி நிற்க முடியாது அப்படின்னு சொல்ல அவன் கேட்காம நேராக போயிட்டு அந்த டீமனை அட்டாக் பண்ணி நின்றுருக்க. அந்த டீமனா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர ரூக்கியாவும் குறுக்கில் போட்டு அந்த டீமனோட காலிலே ஒரு வெட்டிடுறா. பட்ன உடனே அந்த டீமனுமே நம்ம ஹீரோட தங்கச்சியை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு டெலிபோர்ட் ஆகி ஓடிடுது. ரூக்கியாவுமே இதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட அப்பவே சொன்னேன், அதுக்கிட்ட போகாது, அதுக்கிட்ட ஒன்றால் நிற்க முடியாதுன்னு சொன்னேன், எதுக்கு லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. பொசுக்குன்னு பின்னாடி அந்த ஹேலோவுமே வந்துடுது. நம்ம ரூக்கியாவுமே அட்டாக் பண்ண போக நம்ம ஹீரோவா நான் தான் அந்த டீமன் அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் முன்னாடி போய் நிற்க அந்த டீமனுமே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வர கரெக்டாக குறுக்க போயிருந்து நம்ம ரூக்கியாவுமே அந்த கடியை வாங்கிக்கிறா. இதுக்கு தான் நான் உங்ககிட்டயே சொன்னேன், உன்னால் அந்த டீமனுக்கு முன்னாடிலாம் நிற்க முடியாது, எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அந்த டீமனுமே ரிட்டர்ன் அட்டாக் பண்ண வர ஓகே எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூக்கியாவுமே என் கிட்டவா, என்னுடைய பாதி பவர் உனக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டு நீ ஒரு டெம்பரவரி சோல் ரிப்பராக மாறி அந்த ஹேலோவை அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூக்கியாவுமே அவளோட பவரை கொஞ்சம் கொடுக்க நம்ம ஹீரோவா அந்த பவர் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிவிட்டு சும்மா மாசாக போய் கையோட ஸ்லாஷ் பண்ணி நிற்பாங்க. அப்படி கொள்ள மாசாக இருக்கும் அந்த சீனை அப்படியே பார்க்குறதுக்கு. ரூக்கியக்கா செம ஷாக்கு, நான் என்னோட கொஞ்சம் பவர் தான் எனக்கு கொடுத்தேன், எப்படி என்னோட ஃபுல் பவர் அவன் அப்சர்வ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோவா ஒரு சிங்கிள் ஸ்லாஷில் அந்த ஹேலோ போட்டு சொல்லிட்டு சும்மா மாசா நிற்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ கைஸ் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, டாடா பாய்.